ஹலோ கைஸ் எல்லாரும் போகிறீங்க நான் ரொம்ப ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டது பிகேடி கம்யூனிட்டி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னு என்ன பிடிக்கல அப்படின்னு வீடியோக்கில் கம்பாக்ஸ் இருக்குது அதில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் மாற்றி ட்ரை பண்ணுறோம். ஓகே, இனி நம்ம பார்க்க போகிறது நருட்டோ ஷிப்புடன் அல்டிமேட் நிஞ்சா இம்பேக்ட் அந்த கேமுடைய பகுதி 10 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் வந்துட்டு இந்த ஆசுமாவும் ஷிகமாரும் போயிட்டு இவங்க கூட காக்குசு ஹிடன் கூட சண்டை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நருட்டோஸ் ட்ரைனிங். நருட்டோ அவனோட ட்ரைனிங்கை வந்து ஆரம்பிச்சிட்டான். அதாவது சாஸ்கேவை பிடிக்கிறது, அது சாஸ்கேக்கு ஈக்குவலாக பவர்ஃபுல்லாக ஆகிறது அந்த ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய அந்த புதிய பவர் ஃபார்மிங் அவன் கூட இருக்கிறது, அதாவது அவனோட புதிய பவர், அதான் இதில் பார்க்க போகிறோம். அதாவது ககாஷியோட டைரக்ஷனில் நருட்டோ அவனோட ட்ரைனிங் புது ஜுட்ஸுவை கற்றுக்கிற அந்த ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் வந்து டிஸ்கவர் பண்ணுறான் அவனுடைய சக்கரா நேச்சர் என்னன்றதை தடவை வந்து என்னன்றது கண்டுபிடிக்கலாமா. அது வந்து விண்டு நேச்சராங்க. அதாவது நருட்டோ வந்து விண்டு நேச்சர் சக்கரா எனர்ஜி அதாவது இருக்கிறவரான். ககாஷி வந்து யாமட்டோவை கூப்பிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து நருட்டோவுக்கு ட்ரைனிங் கொடுக்க அந்த புது ஜுட்ஸுவை கற்றுக்க உதவி பண்ணுறாங்க. யாமோட்டோ ககாஷி 2 பேரும் சேர்ந்து நருட்டோக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நருட்டோஸ் ட்ரைனிங். வாட்டர் ஃபாலை கட் பண்ணுமா? ஆமாம். உன்னுடைய வின் நேச்சரை யூஸ் பண்ணி வாட்டர் ஃபாலை கட் பண்ணுமா, அதாவது நீர்வீழ்ச்சி 2ஆக வெட்ட சொல்கிறாங்க. அதுதான் உன்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த புது ஜுட்ஸு கற்றுக்கிறதுக்கு. இந்த வாட்டர் ஃபாலை வந்து வெட்டணுமாங்க, அந்த நீர்வீழ்ச்சியா? நீ வந்து உன்னோட ட்ரைனிங்கை வந்து ஷேடோ க்ளோன்ஸ் கூடயும் சேர்ந்து பண்ணலாம். அது வந்து உன்னுடைய ட்ரைனிங் வந்து ஸ்பீடு பண்ணோம். அதுக்கப்புறம் அது உன்னோட எஃபெக்டையும் மல்டிப்ளை பண்ணோம். ஷேடோ க்ளோன்ஸா? ஓகே, நீங்கள் சொல்லிட்டீங்க ககாஷி சென்சே. ஆனால் யாமட்டோ வந்துட்டார். ககாஷி, நம்ம இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னன்னு சொல்லுங்கள். நீ வந்து இந்த ட்ரைனிங்க்கு ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணுறது உனக்கு நான் ஒரு பெனிஃபிட் தான். ஆனால் அந்த ட்ரைனிங் வந்து உனக்கு கொஞ்சம் டேஞ்சர் தானதாக இருக்கும். டேஞ்சர்ஸ், ஆபத்தா? அப்படின்னா என்ன? உனக்கு தெரியும் ஷேடோ க்ளோன்ஸ் வந்து உன்னோட சக்கராவை டிவைட் பண்ணும் ஈக்குவலா. ஆனால் உனக்குள்ளே 9 டெயில் சக்கரா இருக்குது உன் உடம்புக்குள்ளே. அது வந்து எந்த நேரம் வேணாலும் ஒரு க்ளோனுக்குள்ளே வரலாம். இந்த ட்ரைனிங் வந்து நிறைய சக்கராவை வந்து எடுத்துக்கும். அதோட ரிசல்ட் வந்து உன்னோட 9 டெயில் சக்கராவை வந்து ஓவர்ஃப்ளோ பண்ணுமாங்க. ஓவர்ஃப்ளோ பண்ண சான்ஸ் இருக்குது. வேறு வார்த்தை 9 டெயில் வந்து வெளியே வராமல் நான் பாதுகாப்பாக இருக்கணும். அதான் நான் வந்து இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்ட, நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதான் உண்மை. ஆரம்பிக்கலாமா இப்போ? உன்னால் எத்தனை ஷேடோ க்ளோன் வேணுமோ நீ இது பண்ணிக்க. அப்புறம் உன்னோட 9 டெயில்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்க. உன்னால் முடியலன்னா உன்னோட ஷேடோ க்ளோன்ஸை வந்து அதாவது குறைச்சிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாட்டுக்கு. மறுபடியும் யோசிக்கிறதுக்கெலாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து தப்பாக எதுவும் பண்ண மாட்டேன். அதுதான் ஸ்பிரிட். நருட்டோ ரெடியாக இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ககாஷி. ஓகே, ஆல்ரைட். நான் வந்து இது முடிக்க போகிறேன். முடிப்பீங்க இருங்க. இப்போ வாட்டர் ஃபாலை 2ஆக வெட்ட சொல்கிறாங்க, நீர்வீழ்ச்சியை. எப்படின்றத இப்போ பார்ப்போம். மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த நேரம் நீ வந்து அதிகமான ஷேடோ க்ளோன்ஸை உருவாக்கணும். என்ன சொல்ல வரீங்க? இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நீ வந்து எவ்வளோ நேரம் அதை ஹோல்ட் பண்ண போகிறன்றத உன்னுடைய லிமிட் வரைக்கும். முதல்ல நீ வந்து அதாவது நருட்டோடைய 100 ஷேடோ க்ளோனை டிஃபீட் பண்ணுமாங்க.
வந்துட்டானடா. மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு. அவரோட ஷேடோ க்ளோனை அவரே டிஃபீட் பண்ணோம். ஓகே ஆரம்பிக்கலாம். எங்கடா இருக்கீங்க? இன்ஃபினிட்டி தானே டைமு, அப்போவே எல்லாம் முடிச்சிடலாங்க. என்னங்க போங்க. எங்கடா இருக்கீங்க? வாங்கடா. அவ்வளோதான்டா. ஏன் கூட என்னையே சண்டை போட வச்சிட்டீங்களாடா. என்னங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க? டேய் இவ்வளோலாம் பவர்ஃபுல்லாக இருந்தால் வேலைக்கே ஆகாதடா. மாட்டலை ஆகணும். என்னடா 8 பேர் தான் டிஃபீட் பண்ணிருக்கேன் இப்போ வரைக்கும். என்னடா டேய் நீங்களாம் அடிக்கிறீங்க. தப்ஸானுங்க. என்னடா இத்தனை பேர் வச வந்து நிற்கிறீங்க. எப்படி திரும்ப இருக்கும் நருட்டோக்கு? இப்போ என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி அந்த மாதிரி தான் இருக்கும். பச்சை குழந்தைன்னு பால் ஊற்றி வளர்த்தேன். வாக்கா வாக்கா. ஒரு பேச்சுக்கு டிஃபீட் பண்ண சொன்னால் அதுக்கு அடிப்பீங்களாடா ஒரிஜினலா? இல்லை வாங்கடா உங்களுக்கு இருக்குடா. அவனுக்கு குணாயம் போடுவோம். அவன் ஒருத்த மட்டும் அந்த மார்க் பண்ண மட்டும் கண்ணிலே தெம்பட மாட்டான் போட. 30 பேர் தாங்க டிஃபீட் பண்ணிருக்கோம். 30 பேர் தான். அந்த அல்டிமேட் டிப்ஸ் இருக்கட்டும் யூஸ் ஆகும். அவன் பாருங்க அந்த ஒருத்த மட்டும் ஓடிடுறான். வாங்கடா ஏன்டா இங்கே ஓடுறீங்க? எங்கடா வா. சக்கரா ரிஸ்டோர் ஆகுதான்னு பார்ப்போங்க. ஹெல்த்தா? இல்லை ஹெல்த்லாம் எனக்கு வேணாம். போங்கடா. என்ன இத்தனை பேர் என்ன வரானுங்க? எங்கடா ஹெல்த் இருந்துச்சாலா? போட்ட லெவலப் ஆயிட்டேன்டா. மக்கா மக்கா இப்போ வாங்கடா. லெவலப் ஆயிட்டேன்டா. லெவல் 14டா. இப்போ வாங்கடா. போடு. இன்னும் 35 பேர் தானே, அதே முடிச்சிடுறேன். 30 பேர் தான். 28 தான். நாம தான் 26. 5 பேர் தானே, அதாவது 25 பேர் தானே, முடிச்சிடலாம். போட போட போட. அவ்வளோதான். அங்கே ஒரு 4-5 பேர் இருப்பானுங்க. இப்போ அவங்கள போய் முடிச்சு விட்றேன். ஏய் எங்கடா ட்ரையாங்களே காணோம். ரசிங்கன் போடலான்னு பார்க்குறோம், முடிய மாட்டேங்குது மக்களே. அவ்வளோதான் மாட்டிக்கிட்டானுங்க. 17 பேர் தானே, ஏன் முடிச்சிடலாம். கடைசி வரைக்கும் நருட்டோ கூட வந்து நருட்டோ சண்டை போடுற அளவுக்கு வந்துருச்சு. ஷார்ட்ஸ் ரெடி. நருட்டோ வர்சஸ் நருட்டோ க்ளோன்ஸ். போங்கடா. வா. நான் 6 பேரா வந்துட்டீங்களாடா? அந்த கடைசி ஒருத்தன் நான் பார்க்கண்டா. ஹூஸ் தட் லக்கியஸ்ட் க்ளோன்? இவனை அடிச்சிருவோம். அவன் தாங்க அந்த கடைசி க்ளோனு. எங்கடா அவன்? நீ தாண்டா அந்த கடைசி க்ளோனு. போடா. லக்கியஸ்ட் க்ளோன்றா நீ. ஏற்றுவோம். ஓகே. ஷேடோ க்ளோன்ஸ் டிஸ்ட்ராய்டு. மக்களே முடிச்சிட்டோம். ஓ வெல்டன் நருட்டோ இப்போ 200 க்ளோனா? அடா பாவி. மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு. என்னடா இது? முதல்ல 100, இப்போ 200. நம்ம ஆரம்பிக்கலாமா அதை? இந்த வரேன்டா. இந்த வாட்டி எடுத்தது அல்டிமேட் ஜுட்ஸு தான்.
அதிகமாக வாங்க, அதிகமாக வாங்க, எல்லாம் வாங்க, எல்லாம் ஒன்று சேருங்கடா. டேய் எல்லாம் ஒன்று சேருங்கடா. சேர்ந்தீங்களா? இப்போ வாங்கடா. அவ்வளோதான். பதிமூணு பேர் காலியாயிட்டாங்க. ஏன்னா 13 அப்புறம் அவன் நாம தான் அடி வாங்குற மாட்டுக்கு. டாய் என்னடா ஒரிஜினல் அடிக்கிறீங்க? போங்கடா. எவனுமே மாட்டலை. சக்கரா இல்லடா, சக்கரா கொடுத்துட்டு போங்கடா. டேய் இன்னும் இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரம் காலியாக வராங்களாண்ணா? வா இங்கே வா. எங்கே போகிற? ஏய் சக்கரா சுத்தமாகடா. டேய் சக்கரா கொடுங்கடா. ஏற்றிட்டு வரண்டாருங்கடா. போடா. ஏற்ற விட்ற பார்த்தியா? அதான் தப்பு. இன்னொரு வாட்டி அல்டிமேட் சுவிட்சு போட்டுருவோம். டேய் இந்த இடத்துல அடிக்காதீங்கடா. சத்தியமாக சொல்கிறேன், நல்லா இருக்க மாட்டீங்க. ஓனர் அடிக்கிறீங்க. ஓனர் அடிக்கிறீங்க. இருங்கடா. என்னையுமே ஒரிஜினல் தான்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். என்னடா இத்தனை பேர் வரீங்க? 200 பேர்னா பயந்துரும்னு நினச்சிங்களா? ஐயோ தலையை சுற்றுதுங்க. என்னடா வசன்னு வரீங்க? சக்கரா இல்லைடா, இருங்கடா. அவ்வளோதான்டா. ஏய் கேமே லேக் ஆகுதுங்க. வசன்னு வரானுங்க. அவ்வளோதான், முடிஞ்சானுங்க. அந்த அளவுக்குலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 108 பேர் தான். 106 99. என்னடா இத்தனை பேர் காலி ஆகிட்டீங்க? இல்லை ஓ போடா. டேய் போடா. ஏய் இருடா. 40 பேரா ஸ்ட்ரைக்குடா. என்னடா என்ன பண்ணுறீங்க? ஏய் எங்கடா இருங்க, இந்த அட்டாக் போடும். ஏய் அடிக்காதீங்கடா. அல்டிமேட் சுற்றுடா. அவ்வளோதான்டா. 9 tail 4th tail மூடுறா. வாங்கடா இப்போ வாங்கடா. ஒரு அடி ஒருத்த சாவிங்கடா. ஆக்சுவலாக இது தானே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அவங்க. ஆமாங்க, 9 tail வெளியே வராமல் பார்த்துக்க சொல்லி சொன்னாங்க. ஆனால் நம்ம இட்டு வந்து சண்டை போகிறதே 9 tail தான். இப்போ இப்படி ரெடி ஆட்டமாக இருக்கா? வாங்கடா. எத்தனை பேர் வரீங்க? வாங்கடா. இப்படிலாம் இருந்தால் நான் 100-150 பேர் அடிப்பேன்டா. போங்க. இருங்க, இது அல்டிமேட் சுவிட்ச் போடுவோமா? எங்கடா இருக்கீங்க? வாங்கடா. அவ்வளோதான்டா. அவங்க அடியே போடலையா? இப்போ டார்கெட்டே பண்ணலை. இப்போ வர்றா டாய். நின்று அடி வாங்கணும். அது முடிய போகுது. இரு அவ்வளோ முடிச்சிடுறான். அவ்வளோதான். எங்கடா வாடே வாடா. தப்ஸான்.
இப்போப்பா இவன் தாங்க அந்த லக்கியஸ்ட் பர்சன். 200ஆவது. அவன் 100னா இவன் 200. ஓ அவ்வளோதான். 300 பேரை டிஃபீட் பண்ணிருக்கேன், சும்மா கிடையாது. ஓகே, ஷேடோ க்ளோன் டெஸ்ட்ராய்டு. எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. நான் ஒரு வழியாக முடிச்சிட்டேன். நான் பார்க்குறேன். நருட்டோ, நீ வந்து ரொம்ப தூரம் வந்திருக்க. மிஷின் கம்ப்ளீட்டு. மக்களே பாருங்கள், முடிச்சாச்சு. 300 நருட்டோ டிஃபீட் பண்ணிருக்கோம், ஒரு நருட்டோ வச்சு. அதாவது என்ன தான் க்ளோனாக இருந்தாலும் 9 tail 8 வந்து சண்டை போட்டிருக்கோம், சும்மா கிடையாது. அவ்வளோதான். நம்ம போய்ட்டு அடுத்து ஆசுமாவோட ஃபைட்டை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மூச்சு வாங்குது. அது எப்படி இருந்துச்சு கக்காஷி சென்சே? ஓ, நான் எப்பயுமே ஒரு வாட்டி கூட நினச்சி பார்க்கலாம் இந்தமாரி இதை கண்ட்ரோல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. கக்காஷி சென்சே, வெல், ஓ நீ எப்பயுமே என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை வந்து வீணாக்கிடுற. அப்புறம் ஆமாம், நீ பாஸ் ஆகிட்ட. நீ வந்து நினைக்காத எந்த ஒரு பிரச்சனையுமே பிரச்சனை எதுவும் இருக்காதுல்ல. இல்லை, ஆல் ரைட். நருட்டோ, அவன் அமேசிங். ஓ, அவன் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். அதுவும் அவனோட கோலை நோக்கி போகும்போது ஸ்ட்ராங்காக இருக்கான். ஆனால் அந்த சாஸ்கே வர்றதுல முக்கியமாக, சாஸ்கேவை பற்றி ஓடுறதுல வந்து முக்கியமாக இருக்கான் சாஸ்கே. ஓ, அவனை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியல இப்போ. கக்காஷி சென்சே, கேப்டன் எமோட்டோ வாங்க, நாம் வந்து வாட்டர் ஃபாலை கட் பண்ணுவோம். இப்போ அடுத்து இப்போ வாட்டர் ஃபாலை கட் பண்ணுமா? ஓகே, ஏன் பண்ணக்கூடாது அதை? உன்னுடைய பெஸ்ட்டை கொடு நருட்டோ. அவ்வளோதான் மக்களே, இதை முடிச்சாச்சு. ஓ, அடுத்தது அங்கே இருக்குது. சேவ் பண்ணுமா? பண்ணுவான்னா காசா பணமா? என்ன ஒரு 2 நிமிஷம் டைம் ஆகும், அவ்வளோதானே. பார்த்துக்கலாம் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது? வந்துருச்சு, அதாவது வரப்போகுது. அட பாவிலா, வந்துருச்சு. இதை போய் ஓப்பன் பண்ணுவோம். அட பாவிலா, இதை கொடுக்கவாடா. சரி போ, அந்த வரைக்கும் லாபம். இப்போ போவோம், முடிப்போம். ஷிக்கமாரு, அவன் வந்து ஹாசுமாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சண்டை போட்டுட்ருக்கான். ஹிடன் அண்ட் காக்குசு அவங்க வந்து அக்காட்சுகி, அவங்க வந்து அவங்களோட இன்ஜூரிட்டி பார்ட்டியை இது பண்ணிகிட்ருக்காங்களாங்க. ஓகே ரைட்டு. ஆசுமாவோட டீம் வந்து அந்த அக்காட்ஸ்கி கூட ஃபைனலாக எங்கேஜ் ஆகிட்டாங்க. ஆனால் ஆசுமா அவன் வந்து ஹெவி டேமேஜ் வாங்கியிருக்கான் அந்த ஹிடன் கூட நடந்த சண்டையில். அப்புறம் காக்குசு அவனோட அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப ட்ரபுளாக இருக்குது சிக்கமாரோ அப்புறம் எல்லாருக்கும். ரன்னிங் பேட்டில், ஓடிக்கிற பேட்டிலா, நடந்துகிட்ருக்க பேட்டிலா? சிக்கமாரோ ப்ரெஷராக இருக்காங்க. ஓ, இப்போ நான் வந்து அவங்க 2 பேரையும் எதிர்க்கணும். நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். ஆசுமாவை முக்கியமாக ஆசுமாவை எப்படியே ட்ரீட் பண்ணி ஆகணும். ஏன்னா எப்படி? ஓ, இதை பார்க்கும்போது ஒரு மணி சேஞ்சு கிடச்சிருக்கு ஹிடான். நாம் வந்து இன்னும் நிறைய பவுண்ட்ரிஸை கண்டுபிடிக்கணும். என்னது இந்த இடத்துல காசா? இந்த கேய் இவன் வந்து அதாவது உனக்கு வந்து ஒரு இது மாதிரி தர்றானா? கமான். அதாவது அவன் காசு சம்பாதிக்கலான்னு பார்க்குறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், அவனை இங்கே போட்டு தள்ளிலாங்கிறான். ஆசுமா ரொம்ப முடியலங்க.
போ ஓடு, நான் வந்து இவங்கள பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஓ நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறீங்களா உங்களை? ஆனால் நான் அதை மறந்துடுங்க. ஆனால் இப்போ நாம் வந்து சர்வைவிங் பண்ணுறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணோம். நான் வந்து இவங்கள பார்த்துக்கிறேன். ஓ இதை பாரு, நீ வந்து நீ நினைக்கிறியா எங்களை ஒன்றால் ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓ எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில, ஆனால் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். சிரிக்கிறான். என்னை நம்பு, எனக்கு தெரியும். அதை என்னால் உன்னை பார்க்க முடியல. ஓ பார்க்க முடியாது. அதை பேசுனது போதும் ஹினாட், அவனை முடிச்சு விட்டுரு. ஓ இவன் சட்டையை கேட்டாங்க. ஏ அவனை தான்டா முடிச்சு விட சொன்னேன், நீ ஏன்டா சட்டையை கேட்டுற தற்குறி? ஆசுமா நான் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் என்னோடய லாஸ்ட் இது வரைக்கும். ரைட்டு, சண்டைக்கு ரெடி. ரவுண்ட் 2வா? ஷிக்குமாரை வச்சு விளாட போகிறோம். ஆசுமா ஓடுங்க. ஓ இப்போ ஆசுமா வந்து இட்டு போகணுங்க. ஆக்சுவலாக நான் இங்கே போகக்கூடாது, நான் இங்கே வந்து இங்கே போகணும். விலாய் ஒன்றே வேண்டாங்க ஆசமா. ஓ இப்போ அதாவது இவங்ககிட்டேருந்து ஆசுமாவை காப்பாற்றிட்டு போக மாட்டேங்க. அது ரேட்டு பரவாயில்ல, ஹெல்த்து கம்மியாக தான் இருக்குது. இந்த தற்குறி ஹிடான் இருக்கான் பாருங்க, ஒருத்தனை முடிச்சு விடணுங்க ஃபஸ்ட்டு. அவ்வளோதான், ஹிடன் காலி. லாய் அவன் காலி ஆகிட்டு நீ என்னடா? அவன் தான்டா ஷிக்குமாருக்கு மெயின் இல்லை, நீ இல்லைடா. நீ இப்போ கக்காஷ் சண்டை போடுறா போடா. எங்கே போய் எங்கே வந்தாலும் அடி விடுதா இல்லையா? ஓ அவ்வளோதான் மக்களை, இவனும் முடிஞ்சான். போயிட்டு அவருக்கு ஆசுமாவை கொண்டு போய் சேர்க்கணுங்க பத்திரமா. நான் வந்துட்டேன், முடிச்சுப்போம். இடம் திரும்ப வந்துட்டானாங்க. ஏன் அவன் இங்கெல்லாம் வரமாட்டானா? ஓ அவனை தோக்கடிச்சாதான் வராங்க, அவனே வராங்க. நல்லா இருக்கா டாய்? எத்தனை வாட்டி அடித்தாலும் திரும்ப திரும்ப வரையும் அவனுக்கு வெக்கமா இல்லை? அதான் அடிக்கிறேன்னு தெரியுதுல்ல. ஃபஸ்ட்டு இப்போ ஹிடன் ரிவ்யூ ஆவான், அடுத்து அந்த தற்குறி வருவான் காக்குதோ. எத்தனை பேர் தான் வருவீங்க? அந்த ஆசுமா வேற நவரவே மாட்டான். சரி போட, அவ்வளோதான். ஓ லெவலப்படா போயிட்டியா? இப்போ நான் ஆசுமாட்ட போகிறேன். அவன் என்னங்க ஓட சொன்னால் நடந்து போயிட்டுருக்கான். அடி என்னதான் அடி போட்டிருந்தாலும் ஓடுறது இல்லையா ஒரு நிஞ்சா? என்ன ஆசுமா போங்க. லார்ட் ஜாஷின் இதை பாருங்கள், ஹிடன் மறுபடியும் ரிவ்யூவா? நீங்கள் இங்கே போங்க லை போட ஆசுமா. ஓ நீங்கள் போங்க, அவன் கிடக்குறான் தற்குறி. வந்துட்டீங்களாடா? இதுங்க ஃபஸ்ட்டு இவங்களை போய் முடிச்சுட்டு வரேன். மக்கா மக்கா ஆசுமாக்கு தாங்க அங்கே ஆபத்து. இவனுக்கு பிரச்சனை கிடையாது.
ஆசுமா நான் வந்துட்டு எங்கடா இருக்காரு? என்னடா சண்டை போடாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு? ஆசுமா என்னாச்சு? நீ போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஹேய், இவன் வேற வந்துட்டாங்களா? டேய், இவனே வேண்டா வர சொன்னா? இல்லை ஹிடான் சைக்கோ, இவன் வேற வந்துட்டாங்க. எங்க அவன்? இவன் ஆசுமா அடிக்கிறது தான் குறியாக இருப்பான். ஆசுமா எங்கே இருக்காரு? இவர் சண்டே போடலங்க, செவனே நிற்கிறாருங்க. வந்துட்டான்டா. இவனை அடிக்கணும்டா, இவனை முதல்ல அடித்து போட்டுக்கணும்டா. ஆசுமா செத்தாலும் பரவாயில்ல, நான் ஒன்று போட்டு தள்ளுறேன்டா ஃபஸ்ட்டு. போடா, வராரு. என்னடா இத்தனை பேர் வரானுங்க? ஆசுமாங்க எத்தனை பேரா அடிக்கிறது? அடிக்கடிக்கு அமுச்சிட்டு தான் இருக்கீங்க. அந்த சம்மனிங் பண்ணுறானே அவனை மூலம் போட்டு சொல்லுங்க. அங்கே இருக்கான், அந்த வராரு. எம்மன் தானே அனுப்புவ? டேய், அவ்வளோதான்டா, மாட்டினாடா. வாடா, உன்னை நீ நான் விட மாட்டாரா சா? எந்திரி, எந்திரா. அவ்வளோதான், ஒருத்தங்காளி. ஹிடன் வராங்க மறுபடியும். இல்லை இல்லை வண்டியாடா. இவன் ஆசுமா போட்டு சொல்கிறாங்களாட்டுக்க. டாய் ஹிடனு அக்காளி, இந்த அடி அடிக்கிறான். அவ்வளோதான், இவன் இதோட 4வது வாட்டியோ 5வது வாட்டியோ கொள்றாங்க. ஃபஸ்ட்டு அந்த சம்மன் பண்ணுறேன், போய் கொண்டு வரேன்டா. வாங்க, ஏத்தாப்பில் வரலாம் வாங்க. சம்மன் பண்ணுறோம், எங்கே இருக்கான்? இங்கே இருக்கான். சம்மன் பண்ணுங்க தம்பி, நீங்கள் பண்ணுங்க. நீ அடுத்த வாட்டி நீ சம்மன் பண்ண உயிரோடு இருந்தால் தான்டா. சம்மன் பண்ணிட்டான்டா அக்காளி. அவ்வளோதான், இன்னும் இருக்கான். ஆசுமா எஸ்கேப் போயிட்டாராங்க. ஷிக்குமாரு வா, அவன் ஒரு சேஃபாக இருக்கார். ஓகே, மிஷின் கம்ப்ளீட். ஓகே ரைட்டு. அதாவது ஓடிக்கிட்டு இருக்க பேட்டிலுங்க. அதாவது ஓடிக்கிட்டே சண்டை போடுறது. ஹிடனை மட்டுமே ஒரு 4 வாட்டி போட்டுதல் இருப்பாங்கள. ஓகே, இவங்க வேறு இந்தமாதிரி அந்த கார்டை கொடுத்துருவானுங்க. இது எதுக்கு தான் தரணும் அவனுக்கும் தெரில, எங்களுக்கும் தெரில. ஓகே, ஆசுமா வந்து ரொம்ப இதில் இருக்கார். ஆசுமா நீங்கள் பரவாயில்லையா? ஓகே, என்னை பற்றி கவலைப்படாத. ஷிக்கமாரு சோஜி கூப்பிட்றாங்க. ஓ, நாங்கள் வந்து ஹெல்ப்புக்காக வந்திருக்கோம். ஜீனோ, சோஜி, என்னது இது? என்னது கெவலரியா? அப்படின்னா வந்துட்டான்டா. இன்னும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வந்திருக்காங்களா? இது வந்து லார்ட் ஜாஸ்டினுக்கு ஒரு லக்கி டே. ஓ, இந்த வில்கிங்லாம் வந்து அவ்வளோ ஒர்த்து கிடையாது எதுக்குமே.
ஓ இவங்க எல்லாருமே அக்காட்ஸ்கியா? ஈனோ ஆஸ்மாவை பார்த்துக்க சோஜி, அப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வாங்கி தரோம். ஓகே. சிரிக்கிறாங்க. ஓ நீங்கள் கஷ்டங்கள் தான் உங்களுக்கு வேணும்னா இதுதான் உங்களுக்கு எழுதி. ஓ ரொம்ப லேட் ஆகுது, சீக்கிரம் அவங்க எல்லாரும் முடிச்சிட்டு வா ஹிடான். ஏ என்னடா சார், இன்னும் கொஞ்சோண்டு டைம் சார், நாங்கள் வந்து ஒரு நல்ல இடம் பார்த்துக்கு வந்திருக்கோம். நிறுத்து ஹிடான். என்னடா ஆச்சு? நாங்கள் வந்து திரும்ப வரோம். ஓ உங்களுடைய நீங்கள் வந்து ப்ரிப்பேராக இருங்க. ஒரு சில லீடர் அது இன்னும் கொஞ்ச நாட்களில் வரும். அந்த கர்ஸை வந்து அவன் மேலே புட் பண்ண போகிறேன் நான். அவங்க போயிட்டாங்களா? சோஜி ஓ அப்படி நினைக்காத, ஆசுமாவை இது பண்ணு. ஓ ஓ அவங்க வந்து ஒரு வைட்டல் ஸ்பாட்டை அட்டாக் பண்ணிட்டாங்க. என்னால் இல்லை, இதை கேளுங்க. ஓ நீங்கள் வந்து என்னை வந்து ஹீல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. என்னால் வந்து இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நான் வந்து இதாகிறேன். என்ன உங்களால் இதை ஃபீல் பண்ண முடியும்? உங்களால் முடியுதா? ஆசுமா ஓ நான் காட் பண்ணிட்டேன். ஆனால் ஏதோ ஒன்று நான் உங்கள் 3 பேர்கிட்ட ஒன்று சொல்லணும். நிறுத்துங்க சென்சே இந்த மாதிரி பேசுகிறத. உங்களால் முடியும். சோஜி ஈனோ உங்கள் 2 பேருக்கும் ஆசுமா சென்சேயோடைய வேர்ட்ஸை வந்து நல்லா கேட்டுக்கோங்க. இதுதான் வந்து அவரோட லாஸ்ட் வேர்ட்ஸ், கடைசி வார்த்தைகள். என்னடா சொல்கிற ஈனோ? ஆமாம். ஓ நீ வந்து ஒரு பாசினா அது அந்த தலைமை தாங்குற மாதிரியா? ஆனால் உன்னால் வந்து ஒரு இது பண்ண முடியும். சோச்சி அப்புறம் ஷிக்கமாரு. ஓ அவங்க வந்து ஆக்வேட்டட் அப்புறம் கிளம்ஸி, அவங்கள பார்த்துக்க. எஸ் சார். அப்புறம் ஓ அப்புறம் ஞாபகம் வச்சுக்க, நீ வந்து என்றைக்குமே சாக்கரை கிட்ட தோக்கக்கூடாது. நாட்டின் நிஞ்சுச்சு அப்புறம் லவ் எதாக இருந்தாலும் எதுலேயுமே தோக்கக்கூடாது சாக்கரா கிட்ட. நான் தோக்க மாட்டேன். அழுகுறாங்க, எல்லாருமே அழுகுறாங்க. சோஜி ஓ நீ வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்க, ஒரு உண்மையான ஃப்ரெண்டு, அப்புறம் ஒரு கைண்ட் சோல். இந்த நேரம் நீ வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நிஞ்சாவாக வந்து வளர்ந்துருக்க, அப்புறம் ரொம்ப கான்ஃபிடென்ட் உன்னோட இதே. ஆமாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நான் வந்து என்னுடைய பான்ஸை வந்து லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ இறக்க போகிறாருங்க. ஓ என்னால் இப்போ வரைக்குமே அது எப்படி பாசிபிள்ன்றதை நம்ப முடியல. ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் ட்ரை பண்ணுவேன். அப்புறம் ஃபைனலாக ஷிக்கமாரு. ஓ நீ வந்து ஒரு ஷார்ப்பான மூலக்காரன், அப்புறம் உன்னோட இன்ஸ்டிக்ட் வந்து ரொம்ப கிரேட்டான ஷினபியோட இது. நீ வந்து உண்மையாலுமே ஒரு ஒக்காகேவோ வரலாம். ஓ நீ எப்படியா இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் உன்னோடைய வேலையை வந்து கண்டுபிடி. சச் எ ட்ராக். ஓ அது அந்த கேமோடைய அந்த சோகி கேம். அதுக்கப்புறம் அது வந்து என்னால் ஒன்று பீட் பண்ண முடியல. என்னால் ஒரு தடவை கூட ஒன்று பீட் பண்ண முடியல. ஆனால் அதை ஞாபகம் வச்சுக்க, நாம் வந்து ராஜாவை பற்றி பேசணும்ல. நான் வந்து அந்த யார் கிங்குன்றதை இப்போ உன்கிட்ட சொல்கிறேன்.
க்ளோஸாக கேளு. அதாவது போன பார்ட்டில் வந்து பேசிப்பாங்க அவங்க 2 பேரும். அதாவது ராஜாவை பற்றி சொல்ல வேண்டிய தருணம் உனக்கு வரும், நான் அப்போ சொல்கிறேன்னு சொல்லுவார். அது இப்போ சொல்கிறாராட்டுங்க. ஏதோ சொல்கிறாருங்க. ஷிக்கமாரு வந்து வாயை பொளக்குறான். ஆசுமா நீங்கள் அதனால தான் நீங்கள் சொன்னீங்களா? நான் உனக்காக காத்திருப்பேன். ஓ இறந்துட்டாராட்டுங்க. அங்கே உட்காமக்கா ஆசுமா அவ்வளோதான் இறந்துட்டாரு. ஷிக்கமாரு, சூஜி, ஈனோ. ஓ பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அந்த சாகிறதுக்கு முன்னாடி அந்த 7 நிமிஷம் வந்து நம்ம நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்கணும்ல. நான் வந்து பெருமைப்படுறேன் உங்களை பார்த்ததுனால. ஓ குருநாய் சென்சே. குருநாய் நன்றி. பார்க்குறாங்க. ஆசுமா சென்சே அழுகுறாங்க எல்லாரும். சோஜி ஈனாவும் ஈனோ அழுகுறாங்க. இது ஓ ஆனால் நான் வந்து நிறையா உங்கள்கிட்ட இன்னும் கற்றுக்கணும். ஆனால் அதுக்குள்ளே இவரும் அழுகுறாருங்க. ஷிக்கமாருவும் மழையோட மழையா அழுகுறாங்க. ஓகே ஒரு சேவ் பண்ணிப்போம். அதாவது இப்போ அக்காட்ஸ்கி கூட சண்டை போட்டதுனால ஹிடன் வந்து அவரோட உயிரை விட்டுட்டார். இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அடுத்த பாட்டில் தான் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க முடியும். இப்போதைக்கு அந்த கதையை மட்டும் கேட்டு போயிடும். சேவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? இனிமேல் சேவே பண்ணக்கூடாதுன்ட்ருக்கேன். எமுலேட்டரில் சேவ் பண்ணிக்க வேண்டியதான் இனிமேல். இப்போதைக்கு 24% கேமே முடிச்சிருக்கோமா? விளங்கிடும். ஓகே சம்மரி. அந்த நிஞ்சா ஆஃப் த ஹிடன் லீஃப், அதாவது ஆசுமாவோடைய டெத், ஹிடன் லீஃப் வில்லேஜ் வந்து ஆசுமாவோட டெத்தை பற்றி பேசுக்குது. அப்புறம் ஷிக்கமாரு அப்புறம் அவங்க எல்லாருமே வந்து அவரோட டெத்துக்கு வந்து அவேஞ்ச் பண்ண போகிறாங்களாங்க. அவேஞ்சு அதாவது பழி வாங்க போகிறாங்க. பழி வாங்குறது கிடையாது, இப்போ பதிலடி கொடுக்க போகிறாங்களாட்டுக்கு. ஓ எல்லாருமே இருக்காங்க. அவங்களோட அந்த ஃபியூனரல் அந்த இறுதி சடங்கு பெல் வந்து அடிக்குது. அந்த எல்லாரோட கலரும் வந்து ஒரே இதில் இருக்குது அந்த ஹிடன் லைஃப் வில்லேஜில். அவங்க வந்து ஆசுமாவை பற்றி ரிமெம்பர் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட வார்த்தைகள் எல்லாமே. அதுக்கப்புறம் அவருடைய அந்த இது அவருக்காக வந்து ப்ரே பண்ணிக்கிறாங்க, அவரோட சோல் வந்து ரெஸ்ட் இன் பீஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு. அதாவது உண்மையை கேட்டுக்கிட்டாங்க. அந்த ரியாலிட்டி, அந்த இர்ரிவர்சிபிள் ரியாலிட்டி, அவர் வந்து ஒரு ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஆசுமாவோட லவர் குருநாய் அவங்க வந்து அவங்களால எதுவுமே வந்து உணர முடியல, ஆனால் ரொம்ப ஷாக்காக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய டீச்சரை வந்து இழந்த ஷிக்கமாரு அப்புறம் அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட புது பாதைக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க. அவங்களுடைய கோல் வந்து என்னன்னா முதல்ல மாதிரியே தான் இந்த ஃபியூனரல் இறுதி சடங்கு. ஷிக்கமாரு இருக்காரு. வாங்க போகலாம். ரெடியா ஷிக்கமாரு? இருங்க. ஓ சுனாடே வந்திருக்காங்க. ஓ நீங்கள் எங்கே போகிறதா முடிவு எடுத்திருக்கீங்க? ஓ உங்களுடைய இது ஹோல்டர்ஸ் வந்து இன்னும் ஸ்டாண்டில் தான் இருக்கா?
நாங்கள் வந்து ஒரு புது டீம் அசம்பிள் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களுடைய மிஷினை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். என்னுடைய அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ண முடியும்? ஆசுமா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் 3 பேர் தான் இருக்கீங்க இப்போ. ஓ, ஒரு பேசிக் யூனிட்டுக்கு வந்து 3 பேர் கொண்ட டீம் தேவை. அதுவும் முக்கியமாக ஒரு ஸ்குவாடோட லீடர் இல்லாமல் போகிறீங்க நீங்கள். ஆசுமா வந்து எங்கள் கூட தான் இருக்கார் இன்னும். ஓ, நீ வந்து பிளான் பண்ணிருக்க. என்னது வெண்டேட்டாவா என்னன்னு தெரியல. ஓ, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீ வந்து உண்மையாலுமே வந்து ரொம்ப நாள் வாழணும். நாங்கள் வந்து இடியட்ஸ் கிடையாது. நாங்கள் வந்து பிளான் பண்ணாமலாம் ஒன்றும் சூசைட் மிஷினுக்கு போகலை. ஆனால் இது வந்து ஜஸ்ட்னா என்ன? ஓ, எங்களோட இன்டென்ட் வந்து எங்களோட டியூட்டிலேருந்து ஓடி மறைஞ்சு வாழ்கிறது கிடையாது. அப்படி இருந்தால் எங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு மீனிங்கே இருக்காது, ஒரு அர்த்தமே இருக்காது. வளர்றோம். ஷேடோ ஆஃப் டெத்து வந்து எல்லா நிஞ்சாக்கும் இருக்கும். ஒரு சில இறப்புகள் வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய பாஸ்ட்டை வந்து இது பண்ணிவிட்டு, அதாவது ஒரு நிஞ்சாக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரை வந்து இது பண்ணுமாங்க. ஓ, நீ வந்து அப்போ வந்து என்னை வந்து நான் சொல்கிறது நீ கேட்கல. அதனால் வந்து நீங்கள் 3 பேரும் வந்து, ஆனால் நீங்கள் 3 பேர் போனீங்கன்னா அது ஓகேவா இருக்கும் லேடிஸ் முன்னாடி. 3 பேர் இருந்தால் ஓகேவா? 4 பேர் இருந்தால் ஓகேவான்னு கேட்குறாங்க. யார்? கக்காஷிங்க. கக்காஷி. ஓ, நான் வந்து டீம் 10 லீடராக டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க கூட நான் போயிட்டு போதும்ல, இது எனஃபாக இருக்கா? நீ கவலையே போடாதீங்க. நாங்கள் வந்து எனிதிங் அதாவது ஸ்டூப்பிடாக எதுவும் பண்ண மாட்டோம். போடு, கக்காஷி வந்திருக்காருங்க. ஓகே, நீங்கள் போகலாம். நன்றி. ஓகே, டீம் 10 நம்ம போகலாமா? ஓகே கக்காஷி சென்சே, பெரிய நேரம். அதாவது இப்போ ஆசுமா வந்து இறந்துட்டார். அவரோட இறப்புக்கு வந்து அக்காட்ஸ்கே பழி வாங்குறதுக்கோசரம் இவர், அதாவது ஷிக்குமாரு போகிறாரு. அதாவது அப்போ வந்து கக்காஷி வந்து அவர் தலைமையாக்குறாரு. ஓகே, கக்காஷி கார்டு கிடச்சிருக்கு. இந்த மிஷினை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஷிக்குமாரு வந்து அக்காட்ஸ்கே ரிவெஞ்ச் எடுத்தாரா, கூட கக்காஷியும் போகிறாரு. என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்னா இந்த வீடியோக்கில் பாக்ஸ் இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே, பாய்.